இவ்வளோ பெருசாக இருக்கும் சட்டையாக உளுந்து அரைக்குறையாக அரைஞ்சி அதில் நல்லா கீரை போட்டு வெறும் இஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவரில் உப்பு போட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் கீரை வடை நாகராஜ் மாஸ்டர் பண்ணுவார். அந்த கீரை வடை கட்டி சட்னி தேங்காய் சட்னி. எங்கள் ஹோட்டலில் என்னென்னா எனக்கு பொட்டுக்கடலை போட்ட சட்னி ரொம்ப பிடிக்கும். பட் அப்பா வந்து பொட்டுக்கடலை வந்து போடவே கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ எங்கள் ஹோட்டலில் கட்டி சட்னி வந்து வெறும் தேங்காய் தான், தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி இது மட்டும்தான் போட்டு அரைச்சி நல்லா கட்டியாக சட்னி பண்ணி வைப்பாங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்னி. ஸோ அந்த சட்னி கெட்டி சட்னியும் இந்த கீரை வடையும் வந்து 11 மணிக்கு ரெடி ஆச்சுன்னா 1 மணி 1:30 மணிக்குள்ளே கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். லஞ்ச் டைம் ஆஃபீஸ் ஹவர்னு சொல்லுவோம். தேனாப்பேட்டை சிக்னலில் நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ லஞ்ச் டைமுக்கு பயங்கர பிஸி ஆகிடும். நெய் இட்லி, ஆனியன் ரவா தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பரோட்டா சாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சங்கியாக பெருசாக இருக்கும். அது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஜனங்க தேடி வந்து இன்னைக்கு வியாழக்கிழமையா இப்போ இது இருக்கும், துர்காவில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு